கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 16 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். மீனாட்சி மண்டபத்துக்குள்ளே நிறைய பேர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரியாவும் ஐஸ்வர்யாவும் மீனாட்சியை பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ரியா கிட்ட, இங்கே பாரு, அந்த நிற்கிறாளே மீனாட்சி, அவன் உனக்கு கிடைச்ச ஒரு திருப்புச்சீட்டு அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, அவளை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரியா கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஒரு பெரிய திட்டத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டு ரியாவும், சரி இதை பண்ணால் மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு ரியா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா ரியா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரியா, நீ போய் வெளியில் வெயிட் பண்ணு, நான் எப்படியாவது மீனாட்சியை வெளியில் வர வைக்கிறேன் அப்படின்னு. ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வெளியில் போய் ஒரு கட்டையோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேராக மீனாட்சி கிட்ட போயிட்டு, மீனாட்சி உன்னைய வெளியில் யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, என்னையை யார் கூப்பிட்றா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதான் எனக்கு தெரியல, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. மாடிப்படியிலேருந்து இறங்கி வாசலில் போய் நின்று பார்க்குறாங்க, யார் அது என்னை கூப்பிட்றது அப்படின்னு. சுற்றி முற்றி 4 பக்கமும் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்போ மீனாட்சி நினைக்கிறாங்க, என்ன இது, ஐஸ்வர்யா யாரோ என்னை தேடி வந்திருக்காங்கன்னு சொன்னால் வெளியில் பார்த்தா யாரையுமே காணோம், சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அப்போ அந்த ரியா என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு மீனாட்சியோட தலையில் கட்டையெல்லாம் அடிக்கிறாங்க. மீனாட்சி டக்குன்னு மயக்கம் போடுறாங்க. அப்போ ரியா மீனாட்சியோட வாயை கொட்டி காருக்குள்ளே தூக்கி போட்டு நேராக ஒரு குடோனுக்கு கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் வேக வேகமாக மண்டபத்துக்குள்ளே வராரு. மண்டபத்தில் என்ன இது, கார்த்தி ஏதோ வேக வேகமாக என்னை வர சொன்னால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கார்த்தி எங்கேயுமே காணுமே அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக ஆனந்தை நோக்கி நடந்து வராரு. அப்போ ஆனந்த் நேராக கார்த்திகிட்ட போய் நிற்கிறாரு. ஆனந்த் கேட்குறாரு, என்ன கார்த்தி, அவசரமாக என்னை மண்டபத்துக்கு வர சொன்ன, என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அண்ணா, இந்த இடத்துல பேச வேணாம், அந்த பக்கமாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தை கார்த்தி ஓரமாக கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஆனந்த் கேட்குறாரு, என்ன கார்த்தி, முக்கியமான விஷயம்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் பொறுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்டில் வச்சுருக்கிற ஃபோனை எடுக்கிறாரு. அப்போ டக்குன்னு கார்த்தியோட ஒரு ஃபோன் அடிக்குது. அப்போ கார்த்தி அந்த ஃபோனை பார்த்துட்டு, அண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வராரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, யார் நீங்கள் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, என்ன கார்த்தி, அந்த மது கொடுத்த ஆதாரத்தை ஆனந்திக்கிட்ட காமிக்க போறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னை பற்றின உண்மையான வீடியோவை ஆனந்துக்கிட்ட காமிச்சேன்னா உன்னுடைய அண்ணி உயிரோடு இருக்க மாட்டாங்க, பரவாயில்லையா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, உன் அண்ணி என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து நேராக கார்த்திக்கு அனுப்புகிறாங்க. கார்த்தி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, நீ நினைக்கலாம் அந்த மீனாட்சியை நான் கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு, ஆனால் எனக்கு ஆனந்து வேணும், அந்த சொத்து வேணும். அதுக்காக ஒன்று கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போவேன், இல்லைன்னா சொத்தை முழுமையாக அடைஞ்சி அந்த வீட்டோட மகாராணி ஆவேன். நான் எதையும் செய்ய மாட்டேன்னு மட்டும் நினைக்காத, நான் கண்டிப்பாக இந்த மீனாட்சியை தீட்டு கட்டிட்டு சொத்தையெல்லாம் என் பேருக்கு எழுதிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ரியா சொல்கிறாங்க, கார்த்தி, நான் சொல்கிறது புரியுதில்ல, நீ மட்டும் அந்த வீடியோவை ஆனந்திக்கிட்ட காமிச்சேன்னா உன் அண்ணியை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, அன்னைக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு நேராக உன்னை பார்க்குறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கார்த்தி, நீ டிலே பண்ணியன்னா கண்டிப்பாக உன் அண்ணியை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஃபோனை கட் பண்ணுறாங்க. கார்த்தி நேராக ஆனந்திக்கிட்ட போயிட்டு, அண்ணா ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆனந்த் நினைக்கிறாரு, என்ன இது முக்கியமான விஷயம்னு என்னை வர சொன்னான், இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு ஆனந்த் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி மாடிப்படியிலேருந்து இறங்கி காரை எடுத்துக்கிட்டு அந்த ரியா சொன்ன இடத்துக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த ரியா ரவுடிங்க கிட்ட, இங்கே பாருங்கடா, யார் என்ன சொன்னாலும் இந்த மீனாட்சியை விடாதீங்க, இவளை தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ரியா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. நம்ம தீபா வந்துட்டு எல்லா பக்கமுமே மீனாட்சியை தேடுறாங்க. என்ன இது, மீனாட்சி அக்காவே காணோம், கொஞ்ச நேரமாக இங்கே தானே இருந்தாங்க, திடீர்னு எங்கே போனாங்க அப்படின்னு நம்ம தீபா மீனாட்சியை தேடுறாங்க. அப்போ அந்த பக்கமாக நம்ம கார்த்தி வரதை நம்ம தீபா பார்க்குறாங்க. தீபா போயிட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார், நானும் ரொம்ப நேரமாக மீனாட்சி அக்காவை தேடுறேன், எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா ஒரு நிமிஷம் தனியாக வாங்க அப்படின்னு. அப்போ தீபா தனியாக போகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா, மீனாட்சி அண்ணியை அந்த ரியா கடத்திட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா, இந்த ரியாவுக்கு எதிராக எனக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிச்சு, அந்த ஆதாரத்தை ஆனந்த் என்னன்ட்ட காமிக்கலாம்னு கொண்டுட்டு வந்தேன். இது அந்த ரியாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு, அவன் மீனாட்சி அண்ணியை கடத்தி கொண்டு போய் குடோனில் வச்சுருக்கா. இப்போ ஆனந்திக்கிட்ட அந்த வீடியோவை காமிச்சா மீனாட்சியை கொலை பண்ணிடுவேன்னு அந்த ரியா என்னை ரொம்ப பயமுறுத்துறா. அதான் இந்த வீடியோவை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு அண்ணியை காப்பாற்றிட்டு வரலாம்னு போகிறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சீக்கிரம் போங்க சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா, இந்த விஷயம் வீட்டில் வேறு யாருக்கும் தெரிய வேணாம், நான் போயிட்டு அண்ணியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி வேகமாக குடோனுக்கு கிளம்புறாரு. தீபா வந்துட்டு ரொம்ப பதட்டமாக அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த ரியாவை பற்றின உண்மைகளை ப்ரூவ் பண்ணி ரியாவை இந்த மண்டபத்தை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னான். ஆனால் ரொம்ப நேரம் ஆயிட்டு, கார்த்தி சொன்னது நடக்குமா என்னன்னு தெரியலையே, அம்மா வேற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்களே அப்படின்னு அபிராமி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அப்போ திடீர்னு அபிராமிக்கு ஒரு ஃபோன் வருது. யார் கால் பண்ணுறாங்கன்னா வேதவள்ளி தான் கால் பண்ணுறாங்க. வேதவள்ளி சொல்கிறாங்க, என்ன நாச்சியா, என்ன பண்ணுற அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, அம்மா ஃபங்க்ஷனில் தான்மா இருக்கேன் அப்படின்னு. அப்போ வேதவள்ளி சொல்கிறாங்க, சரிம்மா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னம்மா ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கு டைம் ஆகுமா, இல்லை நீங்கள் வரலையா அப்படின்னு. அதுக்கு வேதவள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருமா நாச்சியா, ஊரில் நிறைய வேலை இருக்குமா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதான் எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன், வந்ததோட உன்னுடைய கல்யாண நாளை கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ அபிராமி செமையாக பயப்படுறாங்க. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்துடுவாங்க, இந்த ரியாவோட பிரச்சனை என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு அபிராமி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அபிராமி வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக தீபாட்ட, தீபா எங்கே தீபா கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான வேலைன்னு வெளியில் போயிருக்காரு அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, என்னம்மா இந்த நேரத்தில் முக்கியமான வேலைன்னு வெளியில் போயிருக்கானா, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை ரொம்ப முக்கியமான வேலைத்தை இப்போ வந்துடுவார் அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, சரி மீனாட்சி எங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போ அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா வந்துட்டு நேராக அந்த ரவுடிங்க கிட்ட, இங்கே பாருங்கடா, இந்த இருக்காளே இவளை உயிரோட விடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, மேடம் என்ன மேடம் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இவ உயிரோடு இருக்கிற வரைக்குமே எனக்கு பிரச்சனை தான், இவனால தான் அந்த கார்த்தியும் தீபாவும் என்னையை விரட்டி அடிச்சுட்டு இவளை மறுபடியும் ஆனந்து கூட சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்காளுங்க. இவளை தீர்த்து கட்டிட்டா யாரை வந்து ஆனந்து கூட சேர்த்து வைப்பாங்க, நடக்கவே நடக்காதில்ல, இவ உயிரோடு இருக்கிற வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான், அதனால இவளை தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரவுடிகளும் சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே கார்த்தின்னு ஒருத்தன் வருவான், அவன் என்ன பேசினாலுமே இந்த மீனாட்சியை தீர்த்து கட்டுறதுல மட்டும் குறியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி நேராக நம்ம தீபாட்ட, என்ன தீபா ரொம்ப நேரம் ஆகிட்டு இன்னுமே கார்த்தியை காணோம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவார் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அம்மா வேற வரத்துக்கு டைம் ஆகிருச்சே தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பொறுங்கத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் கார் வந்து நிற்கிது. காரை பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம தீபா.
அப்போ அபிராமி, தீபா, அருணாச்சலம் எல்லாருமே வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ வேதவள்ளி காரை விட்டு இறங்குறாங்க. வேதவள்ளியை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ வேதவள்ளி நேராக அபிராமியை பார்த்து, உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு நினச்சேன், அதே மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நீங்கள் என் கல்யாண நாளுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு. அப்போ வேதவள்ளி சொல்கிறாங்க, ஊரில் அவ்வளோ வேலை கிடக்கு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன்னா எதுக்காக தெரியுமா? உன்னை பார்த்து ரொம்ப நாளாக ஆயிட்டு அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிம்மா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, வேதவள்ளி நேராக ஆனந்தை பார்த்து அருணை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு. அப்போ வேதவள்ளி கேட்குறாங்க, என்ன இது, உன்னுடைய சின்ன மகனையும் சின்ன மருமகளையும் காணும், அப்புறம் பெரிய மருமகளை காணும் எங்கே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அம்மா ஏதோ சின்ன வேலையாக போயிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு வேதவள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக ரூமுக்குள்ளே உட்காடுறாங்க. அப்போ வேதவள்ளி சொல்கிறாங்க, அம்மாடி உன்னுடைய இந்த கல்யாண நாளை நல்லா சிறப்பாக கொண்டாடணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, அம்மா என் கல்யாண நாளுக்கு வந்திருக்கீங்களே அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு. அப்போ வேதவள்ளி பாட்டி நேராக தீபாவை பார்த்து, எங்கம்மா உன் புருஷன் அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, பாட்டி ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வேதவள்ளியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியாவும் அந்த ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. ரியா வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க, மீனாட்சி நம்ம திட்டம் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, மீனாட்சியோட திட்டம்லாம் இனிமே அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன ரியா சொல்கிற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த மீனாட்சி உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே அந்த தீபாவும் கார்த்தியும் மீனாட்சியை மறுபடியும் ஆனந்து கூட சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு என்னை ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால் அந்த மீனாட்சியை தீர்த்து கட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா செமையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ரியா சொல்கிற, மீனாட்சியவே தீர்த்து கட்ட சொல்லிட்டியா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆமாம் அவள் உயிரோடு இருக்கிற வரைக்குமே எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, அதனால தான் இந்த தீபாவும் கார்த்தியும் மாறி மாறி என்கிட்ட சவால் விட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய சவாலை கேட்கும் போது எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, அதனால தான் பேசாப்பில் அவளை தீர்த்து கட்டிடலாம்னு ரவுடிங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், இன்னரும் அந்த மீனாட்சியோட கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி நீ ஏன் இப்படி இவ்வளோ மேக்கப்போட கிளம்புற அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, என்ன ஐஸ்வர்யா சொல்கிறேன், நான் இந்த வீட்டோட மூத்த மருமக எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியாதா, எல்லாருக்கிட்டையும் நான் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் ஆக போகிறேன், எல்லாருமே என்னை பார்த்து பொறாமப்படணும், அதனால தான் நான் செம்மையாக ரெடியாக இருக்கேன், நான் இந்த வீட்டோட மூத்த மருமக தெரியும்ல அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன ரியா பேச்சே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு உனக்கு தெரியும்ல, மூத்த மருமகளுக்கு இந்த கெத்து இருக்கக்கூடாதா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, அந்த தீபாவும் கார்த்தியும் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னு நானும் பார்த்துட்றேன், இன்றைக்கி நானும் ஆனந்து தான் அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரியா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா இவ சரியான ஆளாக இருப்பா போலையே, இவகிட்ட நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. ரியா நேராக அவங்கள கூப்பிட்றதுக்காக நேராக போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேராக எல்லாரும் இருக்காங்களா அந்த இடத்துக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி வந்துட்டு நேராக அபிராமிக்கிட்ட, என்னம்மா ரொம்ப நேரம் ஆகிட்டு இன்னுமே உன் பையனை காணோம், எங்கே தான் போனாங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, அம்மா ரொம்ப முக்கியமான வேலையாக போனான் அப்படின்னு. அப்போ வேதவள்ளி கேட்குறாங்க, என்ன முக்கியமான வேலையாக போனான், இந்த ஃபங்க்ஷனை விட அவனுக்கு என்ன முக்கியமான வேலையாக இருக்க போகுது, சரி மீனாட்சி எங்கே அப்படின்னு. அப்போ அபிராமி தீபா கிட்ட, என்ன தீபா இங்கே தான் ஏதோ இருக்கான்னு சொன்னேன், ஆனால் எங்கேயுமே காணோம், எங்கே அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், வீட்டை விட முக்கியமான விஷயம் என்னவா இருக்க போகுது, எதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அந்த நேரம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேராக குடோனுக்கு போயிட்டு கதவை உடைக்கிறாரு. கதவெல்லாம் உடஞ்சி தூள் தூளாக கீழே விழுகுது. அப்போ அங்கே நிறைய ரவுடிகள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக உள்ளார போகிறாரு.
அப்போ அந்த ரவுடிங்க நேராக கார்த்தியை பார்த்து யார் ராணி அப்படின்னு கேட்க, அப்போ அந்த கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் ஏன் தம்பி இங்கே வந்தீங்க? இவனுங்களெல்லாம் பார்க்க நல்லவனுங்க மாதிரியே தெரியல தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அதுதான் நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி அந்த ரியா கடைசியாக என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா, இது மாதிரி என்னை தீர்த்துக்கிட்ட சொல்லி சொல்லிட்டு போகிறா. தம்பி நான் மட்டும் உயிரோட போனேன்னா கண்டிப்பாக அந்த ரியாவை நான் சும்மா சொல்கிறாரு. சரி அண்ணி அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இவனுங்களை கவனிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அடிச்சு வீசுங்க தம்பி எல்லாரையும் அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிங்க சிரிக்கிறானுங்க. நாங்கள் 10 பேர் இருக்கோம், இந்த கார்த்தியால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் என் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ரவுடிங்க எல்லாருமே கார்த்தியை அடிக்க வராங்க. அப்போ நம்ம கார்த்தி செமையாக அந்த ரவுடிகளை எல்லாம் அடிச்சு வீசுகிறாரு. அப்போ அந்த ரவுடிங்கெல்லாம் பயந்து போய் கீழே விழுகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி நேராக அவங்களுடைய கார்த்தியோட ஃபோனை எடுத்து நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, சொல்லுங்கள் மேடம், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, சார் நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த லொக்கேஷனுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக 4-5 போலீஸை கூட்டிக்கிட்டு நேராக குடோனுக்கு வராரு. அங்கே வந்துட்டு கார்த்தியை ஒரு ரவுடி அடிக்க போகிறான். அப்போ டக்குன்னு நம்ம சரவணன் அவருடைய துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த ரவுடியோட காலில் ஷூட் பண்ணுறாரு. அப்போ அந்த ரவுடி டக்குன்னு கீழே விழுகிறான். அப்போ கார்த்தி அந்த ரவுடிகளை அடித்து வீசுகிறாரு. அந்த நேரம் நேராக நம்ம சரவணன் வந்துட்டு நேராக அந்த ரவுடிகளை எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ சரவணன் கேட்குறாரு, கார்த்தி இங்கே என்னப்பா நடக்குது? திடீர்னு உங்கள் அண்ணி கால் பண்ணி லொக்கேஷனை அனுப்புனாங்க, வந்து பார்த்தா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, என்ன கார்த்தி நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் அண்ணியை இவனுங்க கடத்திட்டு வந்துட்டானுங்க, அதான் காப்பாற்றுறதுக்கு வந்தேன் அப்படின்னு. அப்போ சரவணன் கேட்குறாரு, எப்படி கார்த்தி, எப்படி வந்துட்டு உங்கள் அண்ணியை போய் இவனுங்க எதுக்கு கடத்தணும், என்ன ரீசன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவனுங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்கள், முக்கியமான பேரையும் சொல்கிறேன், அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ சரவணனும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் அம்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, ஃபஸ்ட்டு நான் அங்கே போகணும், நான் போயிட்டு வந்து மற்ற விஷயங்களை பார்க்குறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு சரவணனும், நீ கவலைப்படாமல் போ கார்த்தி, இவனுங்க வாயிலேருந்து யார் வந்து இவனுங்களை அனுப்புனாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு மீனாட்சியை கொட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம வேதவழி கேட்குறாங்க, என்னம்மா இது ரொம்ப நேரம் ஆகிட்டு இன்னுமே கார்த்தியை காணோம், கார்த்தி எங்கே தான் போயிருக்கான் அப்படின்னு. அப்போ வேதவள்ளி எல்லாரையுமே சுற்றி பார்த்துட்டு நேராக அந்த ரியாவை பார்த்துட்டு, சரி இவன் யார், நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி பொண்ணு யாருமே இல்லையே அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இவ என்னுடைய ரிலேஷன் பார்ட்டி அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, என்ன தீபா என்ன ஒளிவு மறைவோடு பேசுகிற, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு பேசேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வேதவள்ளி ஷாக் ஆகுறாங்க, என்ன மூத்த மருமகளா, மூத்த மகன்னா இந்த வீட்டில் ஆனந்து, ஆனந்தோட பொண்டாட்டி மீனாட்சி, நீ எந்த மூத்த மருமக அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, பாட்டி மீனாட்சிக்கு வந்துட்டு ஆனந்தை பிடிக்கல, அதனால மீனாட்சிக்கும் ஆனந்துக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, நானும் ஆனந்தும் கல்யாணம் பண்ணிட்டோம், இப்போ சட்டப்படி நானும் ஆனந்து தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு. இது கேட்டுட்டு வேதவழி அதிர்ச்சி ஆகுறாங்க, எனக்கு இங்கே ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அந்த நேரம் அங்கே கார்த்திக்கிறாரு. கார்த்தி வந்துட்டு நேராக பாட்டிக்கிட்ட, பாட்டி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கார்த்தி என்னப்பா நடக்குது இங்கே, இங்கே நிற்க ஒருத்தி என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி நான் தான் ஆனந்தோட ஒய்ஃப்னு சொல்கிறான், ஆனந்தோட ஒய்ஃப் வந்துட்டு மீனாட்சி தானப்பா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க பாட்டி, இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு, அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு. அந்த நேரம் அந்த இடத்துக்கு சரவணன் வராரு பெண் போலீஸை கூட்டிக்கிட்டு. அப்போ ரியா வந்துட்டு போலீஸையும் மீனாட்சியையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வேதவழி கேட்குறாங்க, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, பாட்டி அதை நாங்கள் சொல்கிறோம், இது மாதிரி அந்த பொண்ணு ரியா இருக்கால்ல, அவள் மீனாட்சியை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ண சொல்லி ரவுடிகளை அனுப்பியிருக்கா,
கார்த்தி போயிட்டு கடைசி நேரத்தில் மீனாட்சியை காப்பாற்றிட்டாரு. இப்போ என்னன்னா, அந்த ரவுடிங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி ரியா மேடம் தான் வந்து எங்களை மீனாட்சியை கொல்ல சொன்னாங்க அப்படின்னு ரவுடிங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ரியாவை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கெட்ட பேர் ஆக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனந்த். நீங்கள் அவங்க சொல்கிறதையெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, என்ன கார்த்தி, என்ன நடக்குது? ரியாவையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இப்படி சொல்கிறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, நீ வேணும்னா இந்த ப்ரூஃபை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி அந்த மது பேசின ப்ரூஃபை எல்லாம் காமிக்க, அப்போ ஆனந்த் அந்த ப்ரூஃபை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் இது எதுவுமே உண்மை கிடையாது, உங்ககிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, அந்த வீடியோவில் இருக்கிறது நீ தானே, அப்புறம் நீ தானே பேசியிருக்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே பிரிக்கிறது தான் உன் வேலை அப்படின்னு. அப்போ நம்ம ஐஸ்வர்யா நேராக ரியாவை பார்த்து, அடி பாவி, உன்னை நாங்கள் நல்லவன்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீ ஆனந்தை வந்து முழுசாக விரும்புகிற, ஆனந்த மேலே உள்ள காதல்னால தான் நீ எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா இந்த சொத்துக்காக தான் இப்படி பண்ணியா, அருணுக்கும் ஆனந்துக்கும் பிரச்சனையை உண்டாக்கி எங்களையும் இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு திட்டம் போட்டியாடி அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்னுடைய அக்கா மாதிரி, எப்படி நான் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, போது நிறுத்திடி, நாங்கள் நினைக்கிற மாதிரி நீ சாதாரண ஆள் கிடையாது போலே அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, அண்ணி போது நிறுத்துங்க, நீங்களும் அந்த ரியாவுக்கு உடந்தையாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் என்ன கார்த்தி உடந்தையாக இருந்தேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் தான் மீனாட்சி அண்ணியை கடத்த சொல்லி ரியாவுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கீங்க, அதுக்கான அடையாளம் ஆதாரம் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி நேராக ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, இன்னும் நீ எப்போ தான் திறந்ததாக தான் இருக்க, வீட்டில் உள்ள எல்லாருக்குமே துரோகம் பண்ணுறதுல முதல் நாளாக இன்னைக்கு உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வேதவள்ளி சொல்கிறாங்க, அதை விடுங்க, இந்த ராட்சசி ரியாவை யார் அரெஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு ரியா, உன்னுடைய உண்மை முகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேலேயும் உன்கிட்ட பேசினேன்னா அது என் குடும்பத்துக்கு பண்ணுற நான் முதல் துரோகம், உன்னை போய் மனசில் நினச்சிக்கிட்டு கார்த்தியை பகைச்சிக்கிட்டேன், இந்த சொத்தையும் பிரிக்க சொல்லிட்டேன், கார்த்தி என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்லண்ணா, இப்போயாவது அந்த ரியா பற்றின உண்மைகளை நீ புரிஞ்சுக்கிட்டியல்ல, எனக்கு அது போதும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், இப்போ நீங்கள் ரியாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இல்லை யாராலையும் என்னை கைது பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க, அவள் அப்படி தான் பேசுவா அப்படின்னு. அப்போ ரியா ஹேண்ட்பேக்கில் இருக்க அந்த துப்பாக்கியை வெளியில் எடுக்கிறாங்க. துப்பாக்கியை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரியா நேராக அந்த துப்பாக்கியை கார்த்திக்கு நேராக நீட்டுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன பண்ணுற அப்படின்னு. அப்போ சரவணனும் துப்பாக்கியை வெளியில் எடுத்துகிட்டு, இங்கே பாரு, மரியாதையாக துப்பாக்கியை கீழே போடு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுறீங்களா, இல்லை நான் கார்த்தியை தீர்த்து கட்டவா, இவன் தான் எனக்கு ரொம்ப வந்து பிரச்சனை கொடுத்துட்டான், இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, என்னை சுட்டாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்போ ரியா டக்குன்னு பக்கத்தில் நிற்கிற தீபா மேலே அந்த துப்பாக்கியை வைக்கிறாங்க. தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு துப்பாக்கியை கீழே போடு ரியா அப்படின்னு. ஆனால் ரியா சொல்கிறாங்க, நான் துப்பாக்கியை கீழே போட மாட்டேன், நான் இங்கேருந்து வெளியில் சேஃபாக என்னுடைய காருக்கு போகணும், அப்போ தான் நான் இவளை உயிரோடு விடுவேன், நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த தீபாவை சுற்றுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அபிராமி கத்துறாங்க, ஐயோ ரியா, தயவு செஞ்சு அவளை விட்டுரு, உனக்கு என்ன வேணும், எங்கள் சொத்து தானே வேணும், சொத்தை வேணாலும் உங்களுக்கு எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க, நீங்கள் வந்துட்டு என்னை துப்பாக்கியை கீழே போட சொல்லிவிட்டு என்னைய அரெஸ்ட் பண்ணிடுவீங்க, அதனால நான் துப்பாக்கியை கீழே போட மாட்டேன் அப்படின்னு. தீபாவோட நெத்தியில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டே தீபாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரியா நேராக ஒரு காருக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம போலீஸ் வந்துட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ ரியா டக்குன்னு கார் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போகிறாங்க. தீபாவை வெளியில் தள்ளிட்டு
அப்போ கார்த்தி ஓடி போய் தீபாவை தூக்குறாரு. தீபா உங்களுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த ரியா எப்படிப்பட்ட கேடின்னு இப்போயாவது அண்ணன் புரிஞ்சிட்டாரே அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இவ ரொம்ப தூரம் போக முடியாது, அவளுடைய நம்பரையெல்லாம் நோட் பண்ணிட்டோம், ஒவ்வொரு டோல்கேட்டும் கிராஸ் ஆகும்போது அவள் மாட்டிப்பா, நீ கவலைப்படாத கார்த்தி, இதுக்கப்புறம் அந்த ரியாவோட தொந்தரவு உங்களுக்கு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆனந்த் ரொம்ப சோகமாக இருக்கார். அப்போ நம்ம தீபா போயிட்டு நேராக ஆனந்துக்கிட்ட, ஆனந்த் மாமா இப்போயாவது புரியுதா, உண்மையாகவே உங்களை உயிருக்குயிராக காதலிக்கிறது மீனாட்சி அக்கா மட்டும்தான், நீங்கள் தேவையில்லாமல் கண்டவளையும் நம்பி இப்படி மீனாட்சி அக்கா இப்போதைக்கு மட்டும் மீனாட்சி அக்காவோட கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க மட்டும் போதும் அப்படின்னு. அப்போ வேதவள்ளி சொல்கிறாங்க, சரி நான் வந்து தான் இந்த வீட்டில் உள்ள பிரச்சனை முடியணும்னு இருக்கு, பார்ப்பா ஆனந்து, மீனாட்சியோட கழுத்தில் அத்தனை பேருக்கு முன்னாடி தாலி கட்டுப்பா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இவர் கூட இதுக்கு மேலே வாழணும்னு விருப்பம் இல்லை அப்படின்னு. அப்போ வேதவள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, பாட்டி சொன்னால் கேட்க மாட்டியாம்மா, ஆனந்த மறுபடியும் புருஷனாக ஏற்றுக்கோமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, பாட்டி உங்களுக்காக சரின்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சியையும் ஆனந்தையும் போய் மேடையில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஆனந்த் வந்துட்டு மீனாட்சியோட கழுத்தில் தாலி கட்டுறாரு. அப்போ எல்லாருமே அச்சதையை போட்டு மீனாட்சிக்கும் ஆனந்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. மீனாட்சியும் ஆனந்தும் அபிராமி அருணாச்சலத்தோட கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் நினச்ச மாதிரியே 2 பேருக்கும் வந்துட்டு நல்லது நடந்துச்சு, அம்மாவோட கல்யாணத்தை அன்னைக்கு தான் 2 பேரும் ஒன்று சேரணும்னு இருந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரொம்ப தீபா